அவருக்கு தெரியும். உச்சத்துல உள்ளங்கால் மட்டும் நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். He knows everything. Amen, hallelujah. இயேசுவை கிட்ட நம்ம எதையுமே மறைக்க முடியாது. We cannot hide anything. He knows everything. Amen, hallelujah. என்னை காண்பவரே, இன்னும் காப்பவரே, என்னை காண்பவரே, இன்னும் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்.
40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம பாடணும்ல, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. So கர்த்தர் நம்ம மேல நினைவா இருக்கிறார். He always thinks about us. நம்ம தான் சில நேரங்களில் இயேசுவை மறந்துடுறோம்ல. ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் எப்பொழுதும் அவர் நினைவா இருக்கிறார். Everything is upon us. ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சுட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு, சிந்திச்சு கொண்டு இருக்கிறார். என்ன செய்யலாம், என் மகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்துல நம்ம ஏதாவது உடம் பண்றோம்னு வச்சுக்கோமே, உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? அது எப்படின்னா, லைக் நான் அடிக்கடி சொல்லுவேன், வெண்ண திரண்டு வரும்போது சட்டியை போட்டு டவால் உடைச்ச கதையாயிடும். ஸோ இதனால அவருடைய தாட்ல நம்ம இருக்கிறோம். We are in his thought. ஆகையினாலே நம்ம நினைவா இருக்கிறார். He's always thinking about us. நம்ம என்ன செய்யலாம், என் மகளுக்கு என்ன செய்யலாம், என் மகனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு he's planning. பட் அந்த நேரத்துல நம்முடைய ஆலோசனை, நம்முடைய யோசனைப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் அது தாறுமாறாயிடும். அதனாலதான் என்ன சொல்றது, கர்த்தர் என்ன சொல்றது, எல்லாமே ஒரு லிங்க் இருக்கு. கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். We have to wait upon his feet. அது அடுத்து அது மாத்திரம் இல்ல, அவருடைய பாதத்துல காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாமே ஒரு லிங்க்ல இருக்கும். எல்லாமே பைபிள்ல இருக்க எல்லா வசனமும் there's a link. ஆகையினால கர்த்தர் நம்ம மேல நினைவா இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய நினைவின்படி, நான் என்ன சொல்றது, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. My thoughts are not your thoughts. உங்க தாட் என்னுடைய தாட் இல்ல. இயேசுவோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ஷார்ட்டா சின்ன நம்முடைய மைண்ட் குட்டி இல்ல, அதாவது குட்டியா தான் யோசிப்போம். ஆனால் அவரு அகிலத்தையும் படைத்தவர். இஸ் காட் தி கிரியேட்டர். இஸ் எவ்ரிதிங். இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். உலகமும் பூமியும் அது நிறையவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அந்த கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் அவருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து. அப்படியே 24 ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஆகையினால தேவனாகிய கர்த்தர் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. So he's a big God. We are not worshipping an ordinary small God. We are worshipping a true living God, the creator. ஆகையினால அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகள் எப்படி இருக்கும்னா சின்னதாவா இருக்கும், பெருசா இருக்கும். அவருடைய பிளான்ஸே பெரிய பிளானுங்க. ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா பெரிய பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். Everyone has a very great blueprint in his hand. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய குறுகின மனப்பான்மை, குறுகின எண்ணம், நம்முடைய ஷார்ட் மைண்ட் வச்சு என்ன செய்யறோம், இதுதான் என்னுடைய லிமிட், இது இஸ் மை லிமிட், இந்த லிமிட்டுக்கு மேல என்னால போக முடியாதுல்ல, இதுதான் என்னோட லிமிட், எவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், எவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். எல்லாத்துக்கும் எல்லாருமே பாருங்க ஒரு லிமிட்டை வச்சுப்போம். லிமிட் நம்ம பேச்சுல லிமிட் வச்சுக்கலாம், நம்முடைய மற்ற காரியத்துல நோ லிமிட். சாப்பிடுறதுல லிமிட் வச்சுக்கலாம். என்ன, ஆனா கர்த்தருடைய காரியங்களிலே நோ லிமிட், நோ லிமிட், லிமிட்டே இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் யாபேசின் எல்லை விரிவாகின்ற போல நம்ம எல்லைகளை விரிவாகணும்னா there should be no limit. அவர் ஆராதிக்கிறதுல நோ லிமிட், அவர் துதிக்கிறதுல நோ லிமிட், அவர் பிரேஸ் பண்றதுல நோ லிமிட், அவருக்கு கொடுக்கறதுல நோ லிமிட், எவ்ரிதிங் நோ லிமிட். இப்ப மாயன் போல ஐயா அவரு இன்னைக்கு February 16th மேல வரும்போது பாஸ்டருடைய திருமண நாள் அன்னைக்கு அவர் வரும்போது எப்படி வந்தாருன்னா கையெல்லாம் கட்டு போட்டு கையெல்லாம் இதுவாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிசாசுடைய போராட்டம் வர பயங்கர கிரியைகள். உண்மையாகவே கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். இட் இஸ் a miracle. அதுவும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றதுன்னா இட்ஸ் ரியல் எஃபெக்டிவ் தெரியுமா. அடிக்கடி நானும் சொல்லுவேன், நானும் அது மாதிரிதான் பொருத்தனை பண்ணி ஜெபம், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா அது இம்மீடியட்டா கர்த்தர் கேட்பார். He loves பொருத்தனை. பொருத்தனை he loves God loves. அதுக்கு immediate reaction உண்டு, immediate பலன் உண்டு. எனக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது சிலருக்கு சொன்னா என்ன கொடுக்குறாங்க கூட சொல்றாங்கன்றது எனக்கு கொடுக்காதவங்க அவங்க சொல்லுவாங்க யூசுவலா. But it is our duty, it is our thing to say what the Bible says. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதுல அதிக பலன் உண்டு. நீங்க கூட எந்த ஒரு காரியத்தையும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அது இம்மிடியேட்டா நடக்கும். எல்லாம் டிராகன் ஆகாது, எல்லாம் ரொம்ப நாள் டிராகன் ஆயினே இருக்கும். ஸோ அதனால
பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா பாருங்க, அருமையான சகோதரனுக்கு அவங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தாரு. இட் வாஸ் லைக் பாசிபிளா மாத்தினாரு. ஸோ அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அழகா நான் இன்னைக்கு பார்க்குற வாக்கிங் போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கர்த்தரால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் எல்லாமே கூடும். ஸோ அதனால தேவன் நம்ம மேல நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகள். He has no limit for us. உங்களை லிமிட் பண்ணிக்காதீங்க. எசப்பா ஒரு தரிசனம் வச்சிருக்காரா? It's a very big தரிசனம். My vision is big. I can achieve it. ஆமா, நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப குறுகியதா இருந்தேன். குன்றத்தூர் அந்த 4 சவருக்குள்ளதான் எனக்கு கூட பாஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டாடி சொல்லுவாங்க. டாடியை பார்த்து காப்பி பண்ணி அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணி இம்மா சொல்லுவோம். நான் எப்படின்னா I was like a standard water. அங்கேயே அதே இடத்துல குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறது ஒரே இடத்துல. ஏன்னா எங்க அப்பா போன வழியில நானும் ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி I never move. அதே இடத்துல உட்காந்து அதே இடத்துல. நம்ம விஷன் பெருசு இல்லை, குறுகிய காரியம் தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். He teaches us like a vision broad. அல்லாஹ் இயேசுப்பா நம்முடைய அவர் வைத்திருக்கிற நினைவுகள் பெரிய நினைவுகள் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு காரியத்தை யோசிப்போம், அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதனால நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரும் என்மேல் நினைவா இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். He has a different plans for you. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை குறித்த திட்டம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதீர்கள். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். என் தேவனே என்ன செய்யாதீங்க. டோன்ட் என்ன போட்டிருக்கார்? தேவனே என் தேவனே தாமதியாதையும். Please Lord, don't delay. My Lord is a delay master. தெரியுமா உங்களுக்கு? He is a very எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பார்த்து சொல்றேன். He is really a very delay master. ரொம்ப இன்னைக்கு சொன்னா நாளைக்கு செய்வார் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு தான் செய்வார். வெறுப்பேற்று வரும். உண்மையா ரொம்ப டிலே மாஸ்டர். இசப்பா இஸ் a very very delay master. அதனால தாவீது சொல்றாரு, தாமதிக்காதீங்க ப்ளீஸ், என்னால தாங்க முடியல, ப்ளீஸ் சீக்கிரம் செஞ்சிருங்க. இசப்பா சீக்கிரம் செய்யதான் போறார். ஏன் சொல்லுங்களேன்? அவருக்கு டைம் இல்ல. அவர் முந்தியெல்லாம் தாமதிச்சாரு. தாவீது காலத்துல எல்லாம் ரொம்ப தாமதிச்சாரு. என்ன இப்போ அவருக்கு டைம் இல்ல. He has to do it soon, very fast. சீக்கிரம் முடிச்சு ஆகணும். ஏன் முடிச்சு ஆகணும்? அவரோட வருகை இருக்கு. He's going to come. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் புலம்ப கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. ஏசப்பா எவ்வளவு வாக்கு கொடுத்தீங்க, கடைசி டிலே பண்ணி என்ன நல்லா ஏமாத்திட்டீங்களே போமீங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அங்க போய் நோ கம்ப்ளைண்ட்ஸ், எல்லாவற்றையும் பரிபூரணமான ஆசீர்வாதம், perfect blessings எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை கொடுத்து ஆசீர்வதித்து பிறகுதான் அவரோட வருகையிலே நம்மை கொண்டு போவார். அதனால அவருக்கு டைம் இல்லை. He has no time. அதனால அவர் இனிமேல் ஒரு டிலே மாஸ்டர் இல்ல. He's not a delay master, he's a relay master. Okay? அதனால சீக்கிரத்துல எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே பெரியவைகளா இருக்கு. Yes, the promises of God are yes and amen. 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். எங்கெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. So all the promises of God are என்னது? Yes and amen. அதனால தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதன் காலத்துல தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆமென். சகல விசுவாசிப்போம், தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை காண்போம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் ஒரு விசை எத்தனை பேருக்கு தெரியாது. அன்னைக்கு கேட்டேன் நான், எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒருத்தவங்க தெரியல. நீங்க சரி, சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிலைகளே அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா இன்றைக்கே தருவேன்.
நாளைக்கு இதே வசனத்தை மனப்படமா சொல்லுங்க, இன்றைக்கே தருவேன். நீங்க என்னைக்கெல்லாம் சொல்றீங்களோ அன்னைக்கெல்லாம் என்னது, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். Every day is your blessing. So ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, இந்த மாதம் ஃபுல்லா ஜெக்கரியா 9:12 பிரகாரமாய் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திருப்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சிறுமியும் எளிமையுமானவர், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இவனாகிய கர்த்தர் தாழ்விலே நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம எதையுமே தேடி போக வேண்டாம். அல்ல தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆசீர்வாதத்தையும், ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்த இயேசுவே, இயேசுவே, எந்த இயேசுவே. நான் தேடி போல, என்னை தேடி வந்தார். எல்லாருக்குமே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஓகே, நீங்க இருக்கிற இடத்துலதான் தேவனாகிய கர்த்தர், நீ எந்த இடத்துல நின்று என்னை மகிமைப்படுத்துகிறாயோ அங்கதான் வந்து என்ன செய்வோம், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் தரிசனங்களை காண்பிப்பாரு, எல்லாம் செய்வாரு. பட் wherever you put, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உன்னை தேடுவாரு. இருக்கிறியான்னு பாப்பாரு, இல்லைன்னா போயிடுவாரு. ஓகே, சோ என்னால இருக்கணும். You have to be there to receive your blessings. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால நம்ம தேடி போகல, நம்மள தேடிதான் ஆசீர்வாதம் வருகிறது. உங்களையும் கூட, உங்க ஒவ்வொருவருக்கும் கூட எத்தனை பேர் நான் தேடி தேடி போய் எனக்கு ஆசீர்வாதம் வந்தது இல்லையா? ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துலயே கர்த்தர் உங்களை தேடி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீங்க போய் தேடி போகிறதில்ல, உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார். They will call you, they will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நின்றீங்கன்னா, நீ எந்த இடத்துல நின்று மகிமைப்படுத்துகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பார். தேடி போக வேண்டாம், அலைய வேண்டாம், அலைஞ்சு சோர்ந்து போக வேண்டாம். அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வரைக்கும் இந்த திருச்சபையிலும் கூட கர்த்தர் அப்படியாயிதான் ஆசீர்வதித்து வருகிறார். நம்ம யாரையும் தேடி போகிறது இல்லை, அங்க இங்க அங்க இங்க இங்க அங்க அங்க. நோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல நம்மளை தேடி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் சொல்லணும்னா, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் ஒரு ஆண்டை கர்த்தர் கிருபையை கூட்டி கொடுத்தார். அவர் ஒவ்வொருவரும், இன்னொரு பாஸ்டர் அவர் சொல்லும் போது சொன்னாரு, 3 வயசுல இருந்து நான் சர்ச் பார்க்ல இருப்பேன். சர்ச் பார்க்ல இருந்து எப்படி அந்த எல்கேஜி முடிச்ச உடனே நேரா கெத்திட்ரல் சர்ச்சுக்குள்ள வந்துடுவேன். கெத்திட்ரல் சர்ச்சில் தான் இருப்பேனே நான். ஏன்னா அங்கதான் எங்க அப்பா உட்காந்து உபாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு அந்த இடம் தான் அது. அந்த தூண்களை பிடிச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பார். நான் ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்கேஜி யூகேஜியில கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அது அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஃபீபியை வந்து 3 வயசுல இருந்து தெரியும். ஸ்கூல் முடிஞ்ச உடனே பேக் கேட் வழியா நேரம் வந்து கெத்திட்ரல்ல தான் உலாவிட்டு இருக்கும். உங்க அப்பா கூப்பிட்டு சர்ச் ஆல்டர்ல போய் ஜோம் பண்ணிட்டு வா, ஜோம் பண்ணணும். ஆல்டர்ல போய் அந்த கெத்திட்ரல் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இல்லை, சொன்னது தெரியுது, கேட்கிறேன். அதற்கு பிறகு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மாதிரி ஜோம் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் கெத்திட்ரல்லையே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எங்க டாடி என்னை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் விளையாடிட்டு இருப்பேன், எல்லாம் ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாவே. ஸோ அதனால I was born மாத்திரம், I was brought up in the presence of God, தேவ சமூகத்துல. ஸோ கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல ஒரு ஸ்கூல்ல சர்ச் பார்க்ல கர்த்தர் என்னை படிக்க வச்சாரு. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் வெரி குட் ஸ்டடீஸ். அதே நேரத்தில் நல்ல ஒரு காலேஜ் எஜுகேஷனையும் கொடுத்தாரு. எத்ராஜன் MA MPhil முடிக்க வச்சாரு. ஸோ அதனால அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆசை. சித்தி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல PhD பண்ண, ஐயோ வேண்டவே வேண்டாம், ஏன்னா எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம்னு, அது என்னால் முடியாது. ஸோ whatever it is, தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்தாரு. என்னோட ஸ்கூலை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் a very high standard school. எல்லாமே பணக்கார பசங்க தான் வருவாங்க. நான் மட்டும்தான் எங்க அப்பா கூட சைக்கிளில் போவேன். எல்லாம் கார்ல வருவாங்க, எல்லாம் நடிகைகள் நடிகர்கள் எல்லாமே. குட் எஜுகேஷன் மை டாட் அண்ட் மம் கிவ்.
ஆனா தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் அவர் செய்து முடித்தார். விசேஷமாக தான் சொல்றேன், தேடி போல தேடி ஆசீர்வாதங்கள் வருகிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை May 10th. ஓகே, May 10th பாஸ்டர், உங்க பாஸ்டருடைய பர்த்டே, பாஸ்டர் சர்ச் பாஸ்டருடைய திருச்சபை போதகருடைய பிறந்த நாள். அதனால அந்த நாள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், கர்த்தர் ஒரு ஆண்டை கர்த்தர் கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக மாத்திரமல்ல, அந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே, பெரிதான கிருபையினாலே எனக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஆக்சுவலா அங்க போய் வாங்க வேண்டியது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நிமித்தம் அநேக ஊழியக்காரர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, வந்து எனக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்க. ஆகையினால தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் next week it's a really a wonderful week. கர்த்தர் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், கொடுக்கிறாரு. So I'm receiving it in the name of Jesus. எல்லாருமே வாங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Amen. Amen. ஜெகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்பிக்கையுடைய நீங்க சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறும். ஆமென். யாரெல்லாம் வாயை திறந்து சொன்னீங்களோ, மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை நீங்க சொல்லாம வச்சுக்கோங்க, you will never receive any blessings. Okay? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Amen. Hallelujah. பாடுவோமா? Amen. Hallelujah. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார்.